ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இன்று நீ எதிர்பாராத வகையில் ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது. பிறகு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய். அது எப்படி தெரியுமா? சட்டென என் வேலை தொட்ட நாள். அதனால்தான் இன்று உன் கையில் ஒன்று கிடைக்கும் என்று நான் சொன்னேன். நீயே எதிர்பாராத வகையில் உன் முருகப்பெருமான் உனக்காக ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன். அதற்கு முன் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏனென்றால் வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் நிச்சயமாக தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. ஏனென்றால் அதில் ஒரு அனுபவம் உனக்கு கிடைக்கும். அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெற இலகுவாக அமையும். அப்படித்தானே? தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்க்கையில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் என்ன தெரியுமா? நிதானம்தான். சிலரை மறந்து விடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. யாரையும் தூக்கி சுமக்க வேண்டாம். பிறகு உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அதேபோல்தான் உன் முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா? என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சி செய்தி என்று சொன்னேன் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதையும் மன அழுத்தத்தோடு சிந்திக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். ஏனென்றால் அது ஒருபோதும் உனக்கான வெற்றியை தராது. அதே நேரத்தில் சற்று புன்னகையுடன் சிந்தித்துப்பார். புன்னகையோடு சிந்தித்துப்பார். புது அறிவு பிறக்கும், வெற்றியும் கிடைக்கும். நல்ல குணம்தான் மரியாதையை வெற்றுத்தரும். என் செல்ல பிள்ளையே, வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதை போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் மறந்து போகும், பறந்து போகும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை உன்னை அப்படியே போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறது. நான் சொல்வது சரிதானே? அதனால் என் செல்ல பிள்ளையான நீ மிகவும் குழம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய். அதனுடைய தாக்கம் உன் மனதில் அதிகமாக இருந்தாலும் அது உன் முகம் காட்டி கொடுக்கிறது. இதை இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன். விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். 2 கைகளையும் கூப்பி யார் என்னை மனதார வழிபடுகிறார்களோ அவரை போய் நான் நிச்சயமாக அவரிடம் சரணடைந்து விடுவேன். அவர் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, நான் அவரை போய் அடைந்து பாதுகாப்பேன். நீ கஷ்டத்திலும் கவலையிலும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் போது முருகா முருகா என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. இதோ நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். நீ எப்போதும் என் நாமத்தையே ஜெபித்து கொண்டு இருப்பதால் நீ அதிர்ஷ்டசாலியாகத்தான் இருக்கிறாய். முருகா சரணம், முருகா போற்றி, கந்தா போற்றி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். அதுவே உனக்கு சகல பாக்கியத்தையும் கொடுக்கும், சுகமான வாழ்க்கையையும் கொடுக்கும், நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுக்கும். உன் குறிக்கோளை வெற்றியடைய செய்யும், உன் இலக்கை முழுமையாக அடைய துணை புரியும் என்னுடைய நாமம். மொத்தத்தில் இந்த முருகப்பெருமானின் ஆசி உனக்கு முழுமையாக கிடைக்கும். நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக அது கிடையாது. எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான். அதனை அறிய ஏதாவது ஒரு கணத்தில் உன் கண்முன் நான் தோன்றுவதாக நீயே உணர்வாய் வாரேன். நடக்கும், இது நடக்கும். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, என்ன மாறினாலும் சரி, எப்போதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆம், உன்னை வழி நடத்தி காப்பேன். என் காதுகள் உன் வேண்டுதலை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. நானும் உன்னுள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆகவே நீ எதற்கும் கலங்க வேண்டாம், எதற்கும் கவலைப்பட வேண்டாம். வெகு விரைவில் என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் எல்லாம் சரியாகிவிடும். உன் சோதனையும் வேதனையும் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் நீ அடையும் வலியும் துயரமும் எனக்கு தெரியாமல் இருக்குமா? இதோ
என் செல்ல பிள்ளையின் நல்ல காலத்தை தான் நான் உருவாக்கி விட்டேன் அல்லவா? இனிமேல் உனக்கு கவலை இல்லாமலும் சந்தோஷத்தோடும் என் மடியில் வந்து இளைப்பாரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உனக்கு நான் எப்பொழுதும் பக்கபலமாக துணையாகத்தான் இருந்து வருகிறேன். இன்றோடு உன் பணப்போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. இனி நீ நன்றாக இருப்பாய். என் செல்லப்பிள்ளைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியைத்தான் கூறுவதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் செல்லப் போகிறாய். உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த பாதையில் ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி நடந்து செல்லப் போகிறாய். ஆகவே உன் மனதில் உள்ள கவலைகள், கலக்கங்கள், சந்தேகங்கள் எல்லாவற்றையும் துறந்து இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் சிறப்பான வாழ்க்கை வாழப்போகிறாய். அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளை, நீ எல்லாவற்றிலும் நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பதுதான் இந்த முருகப்பெருமானின் விருப்பம். அதற்காகத்தான் நான் உன்னை இப்போது தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி உன்னை தயார்படுத்தும் வேளையில் நான் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நீ என்னை நோக்கி வா, மற்றவைகளை நான் பார்த்து கொள்கிறேன். எனவே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே, நாம் தனிமைப்படுத்தி விட்டோமே என்று எப்போதும் நீ நினைக்கவே கூடாது. நீ எங்கு இருக்கிறாய்? உனக்கு என்னென்ன தேவை? நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் மற்றும் என்னிடம் உன் வளர்ச்சிக்கான திட்டம்தான் உள்ளது. என்னிடம் நீ உரிமையாக கேள். முருகா, எனக்காக என்ன செய்தாய் என்று சில நேரங்களில் என்னை நீ பார்த்து கேட்பது போல் எனக்கு தெரிகிறது. அதை நான் உனக்காக செய்யவில்லை, உன் குடும்பத்தாருக்காகத்தான் செய்கிறேன். ஏனென்றால் நீயும் உன் பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் நீ வேண்டியதை எல்லாம் கேட்டு நடத்தி கொண்டிருக்கிறேன். உன்னையும் உன் குடும்பத்தோடு உன்னதமான வாழ வைக்கும் திட்டம்தான் இந்த முருகப்பெருமானின் திட்டம். எல்லாவற்றையும் நிச்சயமாக உன் கையில் வந்து கிடைக்கும் என் செல்லமே. சந்தோஷமாக இரு. அந்த திட்டத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக இந்த முருகப்பெருமான் வாழ வைக்கப் போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு. யாம் இருக்க பயமே, வேலுண்டு வினையில்லை முருகா என்று என்னை மனதார நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையே, உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இதோ இனி என் வேலை தொட்ட நேரத்தில் நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். ஆம், நீ என்னுடைய செல்ல பிள்ளை, என்னை நம்பியிருக்கும் அன்பு குழந்தை. என்னை நம்பினோரை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன். உனக்காகத்தான் நான் என்றும் எப்போதும் பாதுகாப்பாகத்தான் இருப்பேன். பிறகு பார், உனக்கான நல்ல செய்தி வந்துவிடும். கேட்டு மகிழ்ச்சியாக இரு. ஆம் செல்லமே, இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.